வணக்கம். இது காலரதம் தமிழ் தொலைக்காட்சி. நான் வாசு Ramadurai. பைத்தான் தமிழில் என்ற இந்த வீடியோ தொடரில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி. நம்ம பைத்தானை எப்படி ஒரு டேட்டாபேஸோடு கனெக்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய டேட்டாவை கொண்டு வர போகிறோம். அதே மாதிரி டேட்டாபேஸுக்கு நம்ம ப்ரோக்ராம் மூலமாக எப்படி டேட்டாவை அனுப்ப போகிறோம். இது ரெண்டு தான். அதாவது ஸ்டோரிங் டேட்டா இன்சைட் த டேட்டாபேஸ் அண்ட் ரெட்ரீவிங் த டேட்டா. அண்ட் ஆப்வியஸ்லி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிறத டெலீட் பண்ணுறது எப்படி, அப்டேட் பண்ணுறது எப்படி, அதாவது இந்த CRUD ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரியேட், ரெட்ரீவ், அப்டேட், டெலிட். இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே நம்ம எப்படி செய்கிறது, பைத்தானை வச்சுட்டு ஒரு டேட்டாபேஸில் ஒரு டேபிளில் இருக்கக்கூடிய டேட்டாவை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறது. இப்போ முதல்ல வந்து there are lot of database softwares are available. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, Oracle அப்படின்னு ஒன்று இருக்குது, Oracle அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, SQL சர்வர் ஆர் SQL சர்வர் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா you are having MySQLனு ஒன்று இருக்குது. there are many software, Sybase ஒன்று இருக்குது. அதேமாதிரி நிறையா ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த RDBMS அப்படிங்கக்கூடிய அந்த வகையை சார்ந்த சாஃப்ட்வேர். இதெல்லாம் இதில் RDBMS அப்படின்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம let us not go deep into the concept. ஏன்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட். அதுக்குள்ளே இப்போ நம்ம போகிறதில்ல. அதை பயன்படுத்துறது எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் ரொம்ப எளிமையான ஒரு டேட்டாபேஸ் RDBMSல க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா SQLite அப்படின்னு ஒரு இப்போ சமீபத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு RDBMS சாஃப்ட்வேர் இருக்குது. அது ஏன் அது ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னோம்னா, ரொம்ப லைட் வெயிட், அதாவது அதிக ஸ்பேஸ் எடுத்துக்காது, அதிக மெமரி எடுத்துக்காது, அதனுடைய சாஃப்ட்வேர் சைஸே ரொம்ப சின்னது. இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், நீங்கள் வச்சுருக்கக்கூடிய எல்லா ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயும் SQLite இருக்குது. அதில் இருக்கக்கூடிய உங்களுடைய அட்ரஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், SQLite டேட்டாபேஸில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. அதேமாதிரி ஹேண்ட்ஹெல்டு டிவைஸ்னு சொல்லக்கூடிய கையில் வைத்து பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரானிக் கேட்கெட்ஸ், நிறையா கேட்கெட்ஸில் இந்த SQLite தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ SQLite இன்றைக்கி பாப்புலர், நாட் ஓன்லி ஃபார் இந்த மொபைல் கம்ப்யூட்டிங் ஆர் இந்த ஹேண்ட்ஹெல்ட் டிவைஸஸ்க்கு மட்டும் கிடையாது. இன்றைக்கி ஈவன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் கூட ஒரு பெரிய சாஃப்ட்வேரை சிஸ்டத்தில் வச்சுட்டு டெவலப் பண்ணுறதை விட இதே மாதிரி சின்ன ஒரு சாஃப்ட்வேரை வச்சு டெவலப் பண்ணிவிட்டு தென் வென் தே ஆர் கோயிங் ஃபார் அந்த ரியல் டைம் அதை இம்ப்ளிமெண்டேஷன் போகும்போது அந்த டேட்டாபேஸ் கனெக்ஷனை மட்டும் பெரிய சர்வரோட கனெக்ட் பண்ணி விட்ருவாங்க, மாற்றி விட்ருவாங்க. ஸோ தட் வில் பி ஈஸி ஃபார் த டெவலப்மெண்ட். ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, SQLiteல் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறது எப்படி, அதை அப்புறம் பின்னாடி எப்படி பைத்தானில் கனெக்ட் பண்ணி கொண்டு வர போகிறோம். இதுதான் நம்ம இப்போ முதல்ல பார்க்க போகிறது. இப்போ let us see how to. இங்கே SQLite ஸ்டூடியோ அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஜிப் ஃபைல் வரும். அந்த ஜிப் ஃபைல்லேருந்து எடுத்து அந்த ஃபோல்டரை நீங்கள் உங்கள் டெஸ்க்டாப்பில் கூட வச்சுக்கலாம். அதுதான் நான் இங்கே வச்சுருக்கேன். அதனுடைய ஷார்ட்கட் இங்கே வச்சுருக்கேன். ஸோ SQLite கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த SQLite விண்டோ வந்துருச்சு. அந்த விண்டோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஐ எம் கோயிங் டு சே ஆட் டேட்டாபேஸ். இப்போதைக்கு எங்கிட்ட டேட்டாபேஸ் எதுவும் இல்லை. அதனால் இங்கே இந்த ப்ளஸ் சிம்பிள், பச்சை கலரில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் அஸ் டு கிரியேட் ஏ நியூ டேட்டாபேஸ். டெஸ்க்டாப்பில் தான் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். லெட் மீ ஹேவ் இட் அஸ் மை டேட்டாபேஸ் அப்படின்னே பேர் கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ இப்போ டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த டேட்டாபேஸுங்கிறது ஒரு பெரிய கண்டெய்னர் மாதிரின்னு வச்சுங்களேன். அதுக்குள்ளே நம்ம we can have many number of tables. எவ்வளோ நமக்கு டேட்டா வேணுமோ, என்னென்ன டைப் ஆஃப் டேட்டா வேணுமோ அதுக்கெல்லாம் தனித்தனியாக டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணி ரோஸ் அண்ட் காலம்ஸாக நம்ம டேட்டாவை வச்சுக்கலாம். ஓகே. இப்போ நான் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ண போகிறேன். இதில் இந்த மை டேட்டாபேஸில் கிளிக் பண்ணிங்கன்னா டேபிள்னு வரும். அந்த டேபிளில் க்ரியேட் டேபிள் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த க்ரியேட் டேபிள்னு சொல்லிவிட்டு ஐ எம் கோயிங் டு கிவ் த நேம் ஆஃப் த டேபிள். இப்போதைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம இங்கே டேட்டாபேஸில் நம்ம காலம்ஸ் க்ரியேட் பண்ணணும். என்னென்ன காலம் நான் வச்சுக்க போகிறேன் அதில் பார்த்திங்கன்னா, இப்போ ஐடின்னு ஒன்று வச்சுக்கிறேன். ஐடி டைப் இட் இஸ் இன்டீஜர் கொடுத்துட்டேன். எனக்கு அது ப்ரைமரி கீயாக வேணும்னா ப்ரைமரி கீ அப்படின்னு வச்சுக்கலாம். ப்ரைமரி கீ அப்படின்னா அதில் டூப்ளிகேட்ஸ் இருக்க முடியாது. இப்போ 10 ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்கோம்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 வச்சுக்கலாம். no number should get repeated in that particular column.
ஓகே, அதுதான் வந்து ப்ரைமரி கீ அப்படிங்கிறது. யூனிக் ஐடென்டிஃபிகேஷனுக்கு அதை யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து ப்ரைமரி கீ கொடுத்துட்டோம். இப்போ அடுத்தது இன்னொரு காலம் க்ரியேட் பண்ண போகிறேன். நேம் அப்படின்னு கொடுக்க போகிறேன். நேம் கேன் பி டெக்ஸ்ட், இல்லை வேர் கேர் அப்படின்லாம் இருக்குது. நான் இப்போதைக்கு டெக்ஸ்ட்டுங்கிற சிம்பிளான ஒரு டேட்டா டைப்பையே சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து ஏஜ், அதுவும் இன்டீஜராக இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஸ்கோர், that also can be integer. இப்போ டேபிள் க்ரியேட் பண்ணிட்டோம். டேபிள் க்ரியேட் பண்ணோன்னா சேவ் பண்ணுறதுக்கு இங்கே க்ரீன் கலரில் ஒரு டிக் மார்க் இருக்கும். அந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இட் இஸ் கோயிங் டு ஷோ த SQL query. இப்போ வந்து இந்த நோட் பேடில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பெருசாக. இந்த SQL query பார்த்திங்கன்னா இந்த query தான் க்ரியேட் பண்ணியிருக்கு. நம்ம கொடுத்த காலம்ஸை வச்சு இட் இஸ் க்ரியேட்டிங் த query. க்ரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட்ஸ், ஐடி இன்டீஜர், ப்ரைமரி கீ, நேம் டெக்ஸ்ட், ஏஜ் இன்டீஜர், ஸ்கோர் இன்டீஜர். ஸோ டேட்டாபேஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் SQL தான். ஸோ we have to interact with the database only in SQL language. நம்ம கொடுத்ததை வச்சு அதுவே இந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேரை SQL query க்ரியேட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணட்டோமா அப்படின்னு கேட்குது. ஸோ நம்ம வந்து இப்போ எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ டு பி எக்ஸிக்யூட்டட், ஓகே கிளிக் பண்ணிட்டோம். ஸோ டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. டேபிள் க்ரியேட் ஆனதுக்கப்புறமா ஐ கேன் கிளிக் ஆன் த டேட்டா. இங்கே டேட்டாவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஐ வாண்ட் டு ஆட் ரோஸ். இங்கே வந்து இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, இது இன்சர்ட் எ ரோ அப்படின்னு போட்டுங்க. இங்கே வந்து வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் ஐடி 1 கொடுக்குறேன். இங்கே நேமில் வந்து ஏதோ ஒரு நேம் கொடுப்போம், சாம். ஏஜ் 23, ஸ்கோர் 245. இங்கே வந்து நெக்ஸ்ட் வந்து திருப்பி ப்ளஸ் கொடுக்கணும். இங்கே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே மேலே வந்து இன்சர்ட் ஆகுது. எனக்கு வந்து மேலே இன்சர்ட் ஆக வேண்டாம், அதை ரிமூவ் பண்ணிடுறேன். இங்கே இருக்கு இல்லையா, இப்போ எனக்கு இன்சர்ட் பண்ணணும்னா இங்கே என்ன பண்ணலாம், நீங்கள் place the row above selectedனு இருக்குது, அதுக்கு பதில் place the row below selectedனு வச்சுருக்கேன். இப்போ ப்ளஸ் பண்ணோம்னா கீழே வரும். இங்கே 2, சாம், ஸ்ரீ 25, 321, த்ரீ, ஹரி 24, 421, 4, முருகன் 22, 445. Okay, so we have entered 4 records here. அந்த 4 ரெக்கார்ட்ஸ் முடித்த உடனே இதை சேவ் பண்ணுறதுக்கு ஐ எம் கோயிங் டு கிளிக் திஸ் டிக் சிம்பிள். இப்போ அது உள்ளே சேவ் ஆகிடும். ஸோ நீங்கள் நாளை பின்ன டேபிளினுடைய இதுக்கு போய்ட்டு ஸ்ட்ரக்சருக்கு போய்ட்டு திருப்பி வந்தீங்கனாலும் இட் இஸ் கோயிங் டு பி தேர். இப்போ இது இருக்கா இல்லையா நம்ம பார்க்கணும் அப்படின்னா, டேட்டாபேஸில் இருக்கா இல்லையா பார்க்கணும் அப்படின்னா இதேமாரி வந்து பார்க்கலாம். அப்படி இல்லை we can use the query language. இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் SQL எடிட்டர்னு இருக்குது. இந்த SQL எடிட்டரில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நான் query எழுதலாம். query எழுதினேன்னா அந்த query எக்ஸிக்யூட் பண்ணோன்னா நம்ம என்டர் பண்ண எல்லா ரெக்கார்டும் வந்துடுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த வே நார்மலி we can work with that. இதுலேயே அப்டேட் பண்ணுறது, query கண்டிஷன் பேஸ்டு queries. நீங்கள் வந்து நிறைய வெப்சைட்டில் வந்து யூ ஆர் ஹேவிங் லாட் ஆஃப் டுட்டோரியல்ஸ் லைக் W3 ஸ்கூல்ஸ் இருக்குது, டுட்டோரியல் பாயிண்ட்ஸ் இருக்குது, ஆரக்கிளுடைய சைட்ஸ் இருக்குது. ஈவன் இந்த SQLiteக்கே வந்து தெர் இஸ் அ டுட்டோரியல் சைட் இஸ் தர். யூ கேன் கோ டு எனி ஆஃப் தி சைட்ஸ் அண்ட் யூ கேன் லேர்ன். இந்த SQL லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் வந்து SQL லாங்குவேஜ் ஓரளவுக்கு பேசிக்காக கற்றுக்கிறது எல்லா டெவலப்பருக்குமே முக்கியமான விஷயம். ரொம்ப ஹை லெவல் போகலைனாலும் பேர் மினிமம் இந்த செலக்ட் கமெண்ட்ஸில் பல வகையாக எழுதலாம், அதை கற்றுக்கணும்.
அதுக்கப்புறம் ஜாயின் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜாயின்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கண்டிஷனல் queries இருக்குது, இன்சர்ட் அண்ட் அப்டேட் இருக்குது, delete கமெண்ட்ஸ் இருக்குது, மாடிஃபையிங் த ஸ்ட்ரக்சர்னு இருக்குது. ஸோ அதை டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜஸ், டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் ஓரளவுக்கு ஐடியா க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இப்போ வந்து அஃப்கோர்ஸ் நம்ம ரொம்ப மினிமல் சில கமெண்ட்ஸை வச்சுட்டு தான் நம்ம வந்து பைத்தானோட இதை கனெக்ட் பண்ண போகிறோம். ஹவு டு டூ தட்? லெட் அஸ் கோ பேக் டு பைத்தான். ஓகே, இப்போ இந்த அளவுக்கு இங்கே டேட்டாபேஸில் ஒரு டேட்டாவை க்ரியேட் பண்ணியாச்சு. வி ஆர் கோயிங் இன்டு த பைத்தான். பைத்தானில் போகும்போது டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா டேட்டாபேஸ் இஸ் எ டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன். டேட்டாபேஸ் தனியாக ஒரு மெமரியில் தனியாக இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். பைத்தான் வந்து தனியாக ஒரு அப்ளிகேஷன். இந்த ரெண்டு அப்ளிகேஷனும் இப்போ பேசணும் அப்படின்னா அது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிரைவர் வேணும். ஓகே, இப்போ வந்து இப்போ நீங்கள் MySQLோ இல்லை வேறு ஏதாவது ஒரு டேட்டாபேஸோ இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த டிரைவரை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். SQLite பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. பைத்தானில் பை டிஃபால்ட் உள்ளுக்குள்ளே அந்த டிரைவரை வச்சுருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இம்போர்ட் SQLite 3. இந்த SQLite 3ங்கிறது அந்த டிரைவருடைய கிளாஸ் பேர். ஸோ இம்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ இம்போர்ட் ஆனதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we need to establish a connection. கனெக்ஷன் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணனா, கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிங்க. நான் கனெக்ஷனுக்கு ஷார்ட் ஃபார்மாக CONன்னு வச்சுருக்கேன். நீங்கள் எந்த பேரில் வேணாலும் வச்சுக்கலாம். இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, SQLite 3 டாட் கனெக்ஷன். இதில் அந்த கனெக்ஷனுங்கிற மெத்தட் வந்து C கேபிட்டலில் இருக்கும், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து டேட்டாபேஸ் பேர் என்ன கொடுத்தோம், மை டேட்டாபேஸ் அப்படின்னு கொடுத்துருவோம் இல்லையா. அந்த நேம் ஷுட் பி பர்ஃபெக்ட், அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இருக்கக்கூடாது. நம்ம வந்து we have to say users/vasu/desktop. இங்கே தான் வந்து நான் அந்த என்னுடைய mydatabase.db அப்படிங்கிற ஃபைல் இருக்குது. ஓகே, ஸோ அந்த ஃபைலை தான் வந்து நான் கனெக்ட் பண்ண சொல்ல போகிறேன். இந்த ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் will connect the database. ஓகே, அந்த ஃபைல் லொக்கேஷனை கொடுத்துட்டோம்னா it will go and connect that particular database. இப்போ அதுக்கப்புறமா I want to execute a query to speak with that particular database. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இந்த கனெக்ஷனை யூஸ் பண்ணி டாட் எக்ஸிக்யூட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன query வேணுமோ இங்கே queryயை கொடுக்கணும். இப்போ நான் கொடுக்க போகிற query என்னன்னு கேட்டிங்கன்னா, select star from students. அதாவது ஸ்டூடெண்ட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ரெக்கார்ட்ஸையும் எனக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்கிறோம். select star from students. இங்கே ஸ்டாருங்கிறத வந்து ஒரு அங்கே அதில் இருக்கக்கூடிய எல்லா காலமும் அப்படின்னு அர்த்தம். இப்போ எனக்கு வந்து ஐடி அண்ட் நேம் மட்டும் வேணும்னா வாட் ஐ கேன் டூ இஸ் ஐடி நேம் ஏஜ் ஸ்கோர், அவ்வளோதான் நம்மகிட்ட இருக்குது. அதை இதே மாதிரியும் கொடுக்கலாம். இப்படி கொடுக்குறதுக்கு பதில் ஸ்டார் அப்படின்னு கொடுத்திங்கனாலும் ஓகே. அஃப்கோர்ஸ் லெட் இட் பி ஐடி நேம் ஏஜ் ஸ்கோர்னே இருக்கட்டும். ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம். இப்போ இது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு கர்சர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி we will get that cursor object here. இந்த particular execute method will throw or will return a cursor object. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே கர்சர் CUR equal to அப்படின்னு வச்சுக்கிட்டேன் கர்சர். இப்போ இந்த கர்சர் ஆப்ஜெக்டில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐட்ரேட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபார் I in CUR print I. ஸோ இங்கே வந்து டபுள் ஸ்லாஷ் கொடுக்கணும். நீங்கள் இந்த ஸ்லாஷ் யூ அப்படின்னு வந்தால் பிரச்சனை வரும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்லாஷை வந்து விண்டோஸ் ஃபார்மேட்டில் இல்லாமல் நீங்கள் லினக்ஸ் ஃபார்மேட்டுக்கு மாற்றி இப்படி ஸ்லாஷாக கொடுத்துருங்க. then it will work. So we are getting the records here. So this is the easy way of fetching the data. இப்போ கர்சருக்குள்ளே டேட்டா இருக்குது, நம்மளால் சர்ச் பண்ண முடியுது. இதை வந்து I am going to do it in a different way. இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த கர்சர் ஆப்ஜெக்ட் வர வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இப்போ கர்சரில் வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ DIR CURன்னு கொடுத்துட்டோம்னா
அந்த மெத்தட்ஸ் எல்லாம் இங்கே டிஸ்ப்ளே ஆகும் இல்லைங்களா. முன்னாடியே நம்ம லிஸ்ட்டில் பார்த்துருக்கோம், டிக்ஷனரியில் பார்த்துருக்கோம், அந்த டிஆர் கொடுத்து அதுக்குள்ளே இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. இங்கே பார்த்திங்கன்னா கனெக்ஷன் இருக்குது, க்ளோஸ் இருக்குது, ஃபெட்ச் மெனி இருக்குது, ஃபெட்ச் ஆல் இருக்குது, எக்ஸிக்யூட் இருக்குது, எக்ஸிக்யூட் மெனி, ரோ ஃபேக்ட்ரி, ரோ கவுண்ட், எவ்வளோ ரோ வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு, ஃபெட்ச் 1 அப்படின்னு இருக்குது. இப்போ நான் வந்து யூஸ் பண்ண போகிறது ஃபெட்ச் 1 அப்படிங்கிறது. அதாவது ஒவ்வொரு ரெக்கார்டாக நான் பார்க்க போகிறேன். எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, let me take this. rec equal to cur dot fetch 1 ஒரு ரெக்கார்டை இங்கே இது பண்ணிக்குவோம். இப்போ என்ன பண்ணலாம் நம்ம, while rec not equal to null, இங்கே வந்து we can say print rec, then இது இங்கே திருப்பி அடுத்த 1 எடுத்துகிட்டு வரதுக்கு கொடுத்துடலாம். ஸோ அது none வருது. இங்கே what we can do is இந்த இடத்துல none போட்டுருவோம். ஸோ we are able to get all the 4 records one by one எடுத்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்டு வந்து டப்புலாக இருக்குது. ஸோ இந்த டப்புலாக இருக்கிறத நான் தனித்தனியாக எடுத்து I want to display. What we can do here, the same program we can use it. இங்கே ரெக்கார்ட்னு வருது இல்லைங்களா, இந்த இடத்துல அது டப்புலாக இருக்கிறதுனால for column in ரெக்கார்ட்னு கொடுத்துருங்க. You can print call end equal to /t அப்படின்னு கொடுத்துட்றேன். print ஸோ இப்போ ரன் பண்ணுறோம். ஸோ இப்போ நீட்டாக டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ திஸ் இஸ் த வே ஆஃப் ஃபெட்சிங் த ரெக்கார்ட். இல்லை எனக்கு எல்லாமே வேணும், அட் அ டைம் நான் ஸ்ட்ரெச் பண்ணணும் அப்படின்னா வாட் யூ கேன் டூ, த சேம் திங் கோட் இந்த முதல் 3 லைன் அப்படியே எடுத்துங்க. records equal to cursor dot fetch all records. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே வந்துடும். அப்புறம் அந்த லிஸ்ட்டை ஐட்ரேட் பண்ணி யூ கேன் கெட் ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஈஸி வேஸ் ஆஃப் கெட்டிங் த ரெக்கார்ட்ஸ் ஒன் ஆஃப்டர் அனதர். எனக்கு எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியணும் அப்படின்னா வாட் வி கேன் டூ இஸ் பிஃபோர் டூயிங் இட் cur டாட் இங்கே ரெக்கார்ட் கவுண்ட்டுன்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, ரோ கவுண்ட். இதில் ரோ கவுண்ட் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது கர்சரில். தட் வில் ஒர்க் ஒன்லி வித் அப்டேட் அண்ட் டெலிட். எத்தனை ரெக்கார்டை அப்டேட் பண்ணுறோம், எத்தனை ரெக்கார்டை டெலிட் பண்ணுறோம் அப்படின்னு தெரியறதுக்கு we can use it. say for instance இப்போ வந்து ஐடி 3 அப்படிங்கிறத டெலிட் பண்ணுறேன். டெலிட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ஐடி ஈக்குவல் டு 3. இங்கே என்ன பண்ணிடுறேன், கர்சர்னு ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த கர்சரை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கர்சர் எவ்வளோ ரோவை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத இட் இஸ் கோயிங் டு டிஸ்பிளே. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 1 அப்படின்னு வந்திருக்கு, ஒரு ரோ, 3ங்கிறது டெலிட் ஆகிருக்கும். ஸோ வி ஆர் ஏபிள் டு கெட் தட் பர்டிகுலர் ரெக்கார்ட். இப்போ 4 ரெக்கார்டை டெலிட் பண்ணுறோம், இப்போ வந்து ஏதோ ஒரு பேர் இல்லை சிட்டி அதை வச்சு டெலிட் பண்ணுறோன்னா இங்கே 4 அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கு சரி, இன்கேஸ் வந்து நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இங்கே எக்ஸிக்யூட்டில் வந்து என்ன பண்ண போகிறோம், select star from
ஸ்டூடெண்ட்ஸ்னு போட்டுங்க. இங்கே ரோ கவுண்ட் வந்து செலக்டோட ஒர்க் ஆகலை. ஸோ வாட் we can do is we can store that in records அப்படின்னு ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் records dot fetch all அதுக்கு வந்து லென் கண்டுபிடிச்சிருங்க. லென் கண்டுபிடிச்சிங்கன்னா ஸோ எவ்வளோ ரெக்கார்டு இருக்குங்கிறத சொல்லிடுச்சு. 4 ரெக்கார்டு இருக்குது. ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்கள் யூ கேன் கெட் தட் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆர் ஓகே தட் இஸ் எவ்வளோ ரெக்கார்டு வந்து அஃபெக்ட் ஆகுது நம்மளுடைய டெலிட் கமாண்ட் மூலமாகவோ அப்டேட் கமாண்ட் மூலமாகவோ எப்படி வந்து எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்க்குறதுக்கு ரோ கவுண்ட்டையோ இல்லை லெங்க்த்தையோ யூஸ் பண்ணி யூ கேன் கெட் தட் இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ வந்து நம்ம டெலிட்டுக்கும் இப்போ சொல்லிட்டேன், செலக்ட்டுக்கும் பார்த்துட்டேன். இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ இன்சர்ட் பண்ணுறதுனா எப்படி பண்ணுறது ரெக்கார்ட்ஸை? இங்கே வந்து லெட் மீ ஹாவ் சம் வேரியபிள்ஸ். என்னென்ன வேணும் நமக்கு? ஐடி வேணும் இல்லையா? ஐடி ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் என்டர் ஐடி. அதுக்கடுத்து நேம் ஈக்குவல் டு இன்புட் என்டர் நேம். ஏஜ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் என்டர் ஏஜ். score equal to int of input enter score. ஸோ நம்ம வந்து இங்கே கொடுத்துட்டோம். இப்போ கனெக்ஷன் வேணும். ஸோ இதை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். we are going to have establishing the connection or opening the connection. அதுக்கப்புறமா இன்சர்ட் பண்ணணும் இல்லையா? what we can do is con dot execute. இங்கே வந்து I can give the statement. என்ன statement? insert into students values அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கோட்ஸை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். இங்கே என்ன பண்ணலாம்? ப்ளஸ் இங்கே ஐடி வரணும். ஐடி இங்கே ஐடிங்கிறது கீவேர்டு, அதனால் நீங்கள் எஸ்ஐடின்னு வச்சுக்கோங்க. எஸ்ஐடி ப்ளஸ் இப்போ வந்து சிங்கிள் கோட்ஸில் வாட் யூ ஷுட் டூ இஸ் கொடுத்துட்டு ஒரு டபுள் கோட்ஸ் முடிச்சிடுங்க. நேம் இந்த இடத்துல ஒரு கமா வரணும். இவ்வளோலாம் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். வாட் யூ கேன் டூ இஸ் இதுதான் நார்மலி முன்னாடிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் நமக்கு இருக்குது. எஃப்னு போடுங்க. வாட் யூ ஷுட் டூ இஸ் ஐடி அப்படின்னு போட்டுருங்க. கமா சிங்கிள் கோட்ஸில் நேம் கமா then you are going to say நேமுக்கு அடுத்தது ஏஜ். ஓகே, அதுக்கு அடுத்தது ஸ்கோர். ஸோ இதுதான் நீங்கள் கொடுக்கக்கூடியது. இந்த SQLல வந்து இதே மாதிரி கொடுத்துடலாம். இது என்ன பண்ணலாம்? இது அத்தனையுமே வந்து வேல்யூஸாக இருக்க போகுது. ஸோ அதனால் வேல்யூஸ் ப்ராக்கெட் ஓப்பன், இங்கே ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது என்ன பண்ண போகுது? இங்கே இன்சர்ட் பண்ணோம். INSERT insert into students values. இது இந்த வேல்யூஸ் முடிஞ்ச உடனே ஒரு கர்லி ப்ராக்கெட் இருக்குது, சாரி க்ளோசிங் ப்ராக்கெட் இருக்குது. தட்ஸ் குட். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய கமாண்ட். அதை வந்து இங்கே என்ன பண்ணிடுறோம்? எக்ஸிக்யூட் ஸ்டேட்மெண்ட்டில் இங்கே வரும்போது SQL அப்படின்னு கொடுக்கலாம். அதுக்கடுத்து con டாட்
commit con.commit அப்படின்னு கொடுத்தோம்னா தான் it will go and store. இப்போ வந்து நம்ம ரன் பண்ணுறோம். ரன் பண்ணும்போது இப்போ அதில் வந்து 1 2 3 4 இருக்குது. நம்ம 5ன்னு கொடுத்துக்கிறோம். 5 Ganesh, age 21, 455. இங்கே பார்த்தீங்கன்னா எரர் வந்திருக்கு. நியர் ஏதோ greater than symbol அப்படின்னு சொல்லுது. Insert into students values bracket open id name age score ஓகே. அது எப்படி பிரிண்ட் ஆகுதுங்கிறது இங்கே பார்த்துருவோம். நம்ம print SQL. ஸோ இப்போ டைம் பீயிங் இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இங்கே ஐடிங்கிறது வந்து தப்பாக கொடுத்துருக்கோம். வேல்யூ தட் இஸ் த மெயின் ரீசன். இங்கே எஸ்ஐடின்னு கொடுத்துருக்கணும். அதை வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ரன் பண்ணோம்னா 123 ஏதோ சம்திங். இப்போ பர்ஃபெக்டாக வருது. ஸோ நம்ம வந்து we can remove this SQL statement. இங்கே கமெண்ட்டை ரிமூவ் பண்ணிவிடுவோம். Now it will work. If you are going to run அஞ்சாவது record Ganesh, age 23, 455. So it works. Now if you are going to run the first code, டேட்டாபேஸில் போய் பார்ப்போம் ஸ்டோர் ஆகிருக்கான்னு. insert into students values எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே. அதே இதை வச்சு திருப்பி ட்ரை பண்ணிப்போம். rec equal to con dot execute select star from students records equal to rec dot fetch all records. இப்போ இன்னொரு ரெக்கார்டை நம்ம ஆட் பண்ணுவோம். 6 நேம் சந்தோஷ் 23 465. database is locked அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ஓப்பன் ஆகிருக்கிறதுனால இட் இஸ் நாட் ஏபிள் டு கெட் இட். இப்போ திருப்பி ரன் பண்ணுவோம். அதை க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த கனெக்ஷனை தனியாக க்ளோஸ் பண்ணிட்டேன் நான். இப்போ திருப்பி ரன் பண்ணுறோம். 7 சந்தோஷ் 12 234.
ஸோ நம்ம இப்போ என்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், எஸ்ஐடி அப்படின்னு வச்சுருக்கோம், நேம்னு வச்சுருக்கோம், ஏஜ்னு வச்சுருக்கோம், ஸ்கோர் எல்லாம் க்ரியேட் பண்ணிட்டோம். இங்கே இன்சர்ட் கமாண்டும் கொடுத்துட்டோம், எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா கமிட் பண்ணிவிட்டு we are extracting the data and displaying it. இதுதான் நம்ம இப்போ பண்ணி பார்க்க போகிறது. இங்கே வந்து ஒரு டேட்டா கொடுக்குறேன், 45 முத்துசாமி, ஏஜ் 23, ஸ்கோர் 512 கொடுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 45 முத்துசாமி 23 512 வந்திருக்குங்களா. ஸோ இட் இஸ் கெட்டிங் இன்சர்டட். இப்போ அப்டேட் பண்ணணும் அப்படின்னா வாட் we can do is, இப்போ சிம்பிளாக வந்து இதை எடுத்துக்கலாம். நம்ம SQLite கனெக்ஷன் எடுத்துக்க போகிறோம். இந்த கமாண்ட் இந்த 4 லைன் மட்டும் எடுத்துக்கிட்டால் போகிறோம். இட் இஸ் கோயிங் டு பி தேர். இதில் வந்து நம்ம கமாண்டை மட்டும் ஸ்லைட்டாக மாற்றுறோம். இப்போ அப்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் செட் ஸ்கோர் ஈக்குவல் டு 600 வேர் ஐடி ஈக்குவல் டு SID ஐடி தாங்க, டேட்டாபேஸில் ஐடின்னு தான் வச்சுருக்கோம். ஐடி ஈக்குவல் டு 45. ஸோ இந்த 45 முத்துசாமிங்கிறதுல வந்து என்ன ஆகும், 512ங்கிற ஸ்கோர் வந்து 600 மாறிடும். ஸோ அதுதான் நம்ம எதிர்பார்க்குறது. இப்போ con.execute SQL கொடுத்துட்டோம், கமிட் கொடுத்துட்டோம். டேட்டா வருதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ணலாம், திருப்பி இந்த போர்ஷன் எடுத்து போட்டுப்போம். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்குறோம். இப்போ முத்துசாமி பார்த்திங்கன்னா 600 ஸ்கோர் வந்துருச்சு. ஸோ we are able to update it. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு ரெக்கார்டை இன்சர்ட் பண்ண கற்றுக்கிட்டோம். we are able to extract the records from the database. we learned how to delete the records as well as we are able to update it. ஸோ இதுதான் பேசிக். இதுக்கப்புறம் நமக்கு வந்து அதாவது இங்கே மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா we are able to execute that SQL query. அந்த SQL queryக்கு ரிசல்ட் வந்ததுன்னா அந்த ரிசல்ட்டை எடுத்து இங்கே டிஸ்பிளே பண்ணுறோம். அது வந்து நம்ம ஃபெட்சால்னு போட்டு லிஸ்ட்டாக எடுத்துகிட்டு லிஸ்ட் மாதிரி ப்ராசஸ் பண்ணலாம். அப்படி இல்லை ஒன்று நம்ம அதை டிஸ்பிளே பண்ணோம்னா ஃபெட்ச் 1 அப்படின்னு எடுத்து பண்ணோம்னா டப்புலாக வரும். அப்புறம் அந்த டப்பில் நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுனா பண்ணலாம். ஸோ வாட் எவர் த வே, நமக்கு வந்து டேட்டா இங்கே வந்துடும், நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம். அப்படி இல்லை நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணி குவெரிக்கு நம்ம அனுப்ப போகிறோம், குவெரியாக நம்ம வந்து டேட்டா பேஸுக்கு அனுப்ப போகிறோம். ஸோ இதில் தான் வந்து மெயின் கான்செப்ட், connecting the database, then we are going to have executing the SQL command and getting the results. This is the 3 steps process in this database connection in Python. இதில் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தானில் இது எப்படி பண்ணுதுன்னு பார்த்துட்டோம். இதை வந்து இன்னும் எஃபெக்டிவாக டேட்டாபேஸில் நிறையா விஷயங்கள் செய்யணும் அப்படின்னா SQL கமாண்டை நீங்கள் படிக்கணும். SQL கமாண்ட்ஸ் ஆர் SQL லாங்குவேஜ், ஸ்ட்ரக்சர் query லாங்குவேஜை தரோவாக நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா யூ கேன் டூ லாட் ஆஃப் திங்ஸ் இன் திஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஆர் ஃபர்தர் சஜஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தர் வீடியோஸ் பற்றி இன்ஃபர்மேஷன் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.